வணக்கம் குழந்தைகளே. இப்போ நாம் பாறை மற்றும் மண் பாடத்தை பார்க்க போகிறோம். பாறை என்பது பூமியின் மீது திட நிலையில் உள்ள கனிம பொருட்களை குறிக்குது. பூமியின் மீது திட நிலையில் உள்ள கனிம பொருட்களே பாறை எனப்படும். இந்த பாறை பார்த்திங்கன்னா தீப்பாறை, படிவு பாறை, உருமாறிய பாறை என்று 3 வகைப்படும். தீப்பாறை, படிவு பாறை, உருமாறிய பாறை என்று பாறைகள் 3 வகைப்படும். முதல்ல நம்ம தீப்பாறையை பற்றி பார்ப்போம். தீப்பாறை என்பது பூமியினுடைய ஆழமான பகுதியில் இருக்கின்ற பாறை குழம்பு. மாக்மா, மண்ணுக்கு அடியில் இருந்தால் மாக்மா, அந்த பாறை குழம்பு பூமிக்கு மேலே வந்து உறைந்து உருவானது தீப்பாறை. இது முதன்மை பாறை என்றும் தாய்ப்பாறை என்றும் அழைக்கப்படுகின்றது. இது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அக்னியஸ் ராக்குன்னு சொல்லலாம். இது வந்து லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்ட வார்த்தை. லத்தீன் மொழியில் அக்னியஸ் என்றால் தீ என்று அர்த்தம். சரியா குட்டிங்களா? இப்போ இந்த தீப்பாறை பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். ஒன்று வெளிப்புற தீப்பாறை, மற்றொன்று உட்புற தீப்பாறை. வெளிப்புற தீப்பாறைனா பூமியினுடைய மேற்பகுதியில் உறைந்து உருவானது. அதற்கு எடுத்துக்காட்டு கருங்கல் பாறை. வெளிப்புற தீப்பாறைக்கு எடுத்துக்காட்டு கருங்கல் பாறை. இந்த உட்புற தீப்பாறை பார்த்தீங்கன்னா அடி ஆழத்தில் ஊடுருவி இருந்ததுன்னா அதுக்கு அடி ஆழப்பாறைனும், பூமிக்கினுடைய மேற்பரப்பிற்கு சற்று கீழே இருந்ததுன்னா ஊடுருவிச்சுன்னா அதற்கு இடையாழப்பாறை என்றும் பெயர். ஊடுருவிய தீப்பாறை, அடியாழப்பாறை, இடையாழப்பாறை என்று 2 வகைப்படும். இடையாழப்பாறைக்கு எடுத்துக்காட்டு டொலிரைட், அடியாழப்பாறைக்கு எடுத்துக்காட்டு கிரானைட், டைரைட். அவ்வளோதான் குட்டிங்களா. தீப்பாறை பற்றி இப்போ நம்ம பார்த்துட்டோம். தீப்பாறை ஆழமான பாறை குழம்பு, ஆழமான பகுதியிலிருந்து மேலே வந்து உறைந்து உருவாகும் பாறை குழம்பு. அது 2 வகைப்படும். இதில் ஊடுருவிய தீப்பாறை, அடியாழப்பாறை, இடையாழப்பாறை 2 வகைப்படும். அதற்கான எடுத்துக்காட்டு எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது 2வது வகை படிவுப்பாறை. காற்று, நீர், பனியாறு போன்ற காரணிகளால் படிய வைக்கப்பட்டு நீண்ட கால வெப்பம் மற்றும் அழுத்தத்தினால் உருவாகும் பாறைகள் படிவு பாறைகள். இது அடுக்கடுக்காக இருக்கிறதால அடுக்கு பாறை என்ற மற்றொரு பெயரும் உண்டு. படிவு பாறையினுடைய மற்றொரு பெயர் அடுக்கு பாறை. நமக்கு நிலக்கரி, எண்ணெய், இயற்கை எரிவாயு போன்ற எல்லாமே இந்த படிவு பாறைகளிலிருந்து தான் கிடைக்கிறது. இப்போ படிவு பாறையினுடைய மற்றொரு பெயர் செடிமெண்ட்ரி ராக்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழி சொல்லிலிருந்து தான் நமக்கு கிடைச்சிருக்கு. செடிமெண்டம் என்ற கிரேக்க மொழி சொல்லிலிருந்து இந்த ஒரு வார்த்தை உருவானது. இப்போ படிவு பாறையினுடைய வகைகள் பார்த்தீங்கன்னா உயிரின படிவு பாறை, பௌதீக படிவு பாறை, ரசாயன படிவு பாறை. உயிரின படிவு பாறைனா விலங்குகள், தாவரங்கள் போன்ற உயிரினங்கள் படிந்து உருவானது. எடுத்துக்காட்டு சாக்கு, பட்டுக்கல், டோலமைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பௌதீக படிவு பாறை. பௌதீக படிவு பாறைக்கு எடுத்துக்காட்டு மண்பாறை, மாக்கல், களிப்பாறை. 3வது வகை பார்த்தீங்கன்னா ரசாயன படிவு பாறை. இந்த ரசாயன படிவு பாறை பார்த்தீங்கன்னா பாறைகளில் உள்ள கனிமங்கள் நீரில் கரைந்து உருவாவது ரசாயன படிவு பாறை. எடுத்துக்காட்டு ஜிப்சம். இப்போது படிவு பாறைனா என்னன்னு பார்த்தோம். அதனுடைய 3 வகைகளை பார்த்துட்டோம். அடுத்து 3வதா என்ன பாறை? உருமாறிய பாறை. 3வது பாறை உருமாறிய பாறை. இந்த உருமாறிய பாறையினுடைய மற்றொரு பெயர் மெட்டமார்பிக் பாறை. இந்த மெட்டமார்பிக் என்ற வார்த்தை கிரேக்க மொழி சொல்லிலிருந்து உருவானது. தீப்பாறைகளும் படிவு பாறைகளும் மாற்றமடைந்து தான் உருமாறிய பாறைகளாக மாறுகின்றன. இந்த உருமாறிய மாற்றம் எவ்வாறு நிகழ்கிறதுனா வெப்ப உருமாற்றமாகவும் இருக்கலாம், இயக்க உருமாற்றமாகவும் இருக்கலாம். இந்த தீப்பாறையும் படிவு பாறையும்
வெப்பத்தால் உருமாற்றம் அடைந்தால் அது வெப்ப உருமாற்றம் என்றும், அழுத்தத்தால் உருமாற்றம் அடைந்தால் அதை இயக்க உருமாற்றம் என்றும் சொல்லலாம். நம்ம உலக அதிசயங்களில் உள்ள ஒன்றான தாஜ்மஹால் பார்த்திங்கன்னா வெள்ளை பளிங்கு கல்லால் ஆனது. இந்த வெள்ளை பளிங்கு கல் உருமாறிய பாறை வகையை சேர்ந்தது. ஓகேவா குட்டிங்களா? இவ்வளோ நேரமாக நம்ம பாறை பார்த்தோம். பூமியின் மேற்பகுதியில் திட நிலையில் உள்ள கனிம பொருட்களே பாறை எனப்படும். இந்த பாறை தீப்பாறை, படிவு பாறை, உருமாறிய பாறை என்று 3 வகைப்படும். தீப்பாறை 2 வகைப்படும், படிவு பாறை 3 வகைப்படும், உருமாறிய பாறை 2 வகைப்படும். அவற்றினுடைய இயல்புகளையும் பார்த்துட்டோம். சரியா? இப்போ அடுத்து நாம் பார்க்க போகிறது மண். மண். பாறை 3 வகைப்படும். மண் எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா 6 வகைப்படும். இந்த மண்ணுலையும் பார்த்தீங்கன்னா எப்படி உருவாகுது தோற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாறைகள் தான் வானிலை சிதைவு மற்றும் அரித்தல் காரணமாக மண்ணாக மாறுகின்றது. எவ்வளோ நாளில் மாறுன்றீங்க? 200 முதல் 400 வருடங்கள் ஆகும். ஒரு பாறை வானிலை சிதைவடைந்து அரித்தல் செயலுக்குட்பட்டு மண்ணாக மாறுவதற்கு 200 முதல் 400 வருடங்கள் ஆகும். இந்த மண்ணை பார்த்திங்கன்னா புவியின் தோல் என்று அழைக்கலாம். இந்த மண் பார்த்திங்கன்னா உலக மண் தினம், பூமியில் தோல் மாதிரி இருக்கின்ற இந்த மண் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உலக மண் தினம் நம்ம ஆண்டுதோறும் கொண்டாடுறோம். எப்போன்னா டிசம்பர் 5. ஓகேவா குட்டிங்களா? பாறையிலேருந்து தான் மண் உருவாகுது. அதனால் இதனுடைய கூட்டு பொருளில் பார்த்திங்கன்னா கனிமங்கள் தான் அதிகம். கனிமங்கள் 45%, கரிம பொருட்கள் 5%, நீர் 25%, காற்று 25% இருக்குது. இப்போது மண்ணினுடைய வகைகளை பார்ப்போம். மண்ணினுடைய முதல் வகை வண்டல் மண். வண்டல் மண் எதனால் உருவாகுது, எங்கே இருக்குன்னா சமவெளி பகுதிகளில் தான் இது அதிகமாக இருக்கின்றது. இந்த வண்டல் மண் மிகவும் செழுமையான மண். இதில் பார்த்திங்கன்னா நெல், கரும்பு, வாழை, கோதுமை, சணல் இதெல்லாம் நன்றாக விளையும். அடுத்தது 2வது வகை மண் கரிசல் மண். இந்த கரிசல் மண் பார்த்திங்கன்னா தீப்பாறை சிதைவுற்று உருவாவது தான் கரிசல் மண். இதில் பருத்தி நன்றாக விளையும். கரிசல் மண்ணில் எது நல்லா விளையும்? பருத்தி. 3வது மண் பார்த்திங்கன்னா செம்மண். இந்த செம்மண் பார்த்திங்கன்னா உருமாறிய பாறையும் படிவு பாறையும் சிதைவுற்று செம்மண் உருவாகுது. உருமாறிய பாறையும் படிவு பாறையும் சிதைவுற்று செம்மண் உருவாகுது. இந்த செம்மண்ணுடைய நிறத்துக்கு காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா இரும்பு ஆக்சைடு. இதில் என்ன நல்லா விளையும்னா திணைப்பயிர்கள். திணைப்பயிர்கள் செம்மண்ணில் நன்றாக விளையும். அடுத்தது சரளை. இந்த சரளை மண்ணில் எது நன்கு விளையும்னா தேயிலை, காப்பி போன்ற தோட்டப்பயிர்கள் நன்றாக விளையும். ஓகேவா குட்டிங்களா? 4 வகையான மண்கள் பார்த்துட்டோம். அடுத்தது 5வது வகை மண் மலைப்பகுதிகளில் காணப்படுகின்ற மலைமண். இது பார்த்திங்கன்னா காரத்தன்மை உடையது. 6வது வகை மண் பாலைமண். இந்த பாலைமண் பார்த்திங்கன்னா உவர்தன்மை உடையது, நுண்துளைகளை கொண்டது. இந்த பாலைமண் உவர்தன்மை உடையது, நுண்துளைகளை கொண்டது. இப்போது மண்ணை பற்றி நாம் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். மண்ணினுடைய தோற்றம், அதனுடைய கூட்டு பொருள்கள், அதனுடைய வகைகள், எந்தெந்த மண்ணில் என்னென்ன பயிர் விளையும் எல்லாவற்றையும் பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் ஹிண்ட்ஸ் எடுத்து இந்த பாடத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்எம்எம்எஸ் தேர்வுக்கு எளிமையாக இருக்கும். நல்லா படிங்க குழந்தைகளே, நல்லா பயிற்சி எடுத்துக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ குட்டீஸ்.